தமிழில் நிறையா சேனல்ஸில் இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்துச்சா இந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்களா இங்கே அப்படின்னு தோணும். இப்போ லைட்டாக அதே ஒரு ரிசம்பிளன்ஸ், ஆனால் நம்ம ஊர் படத்தையே நம்ம வந்து இப்படி பார்க்குறோம் அப்படிங்கும் போது ஒரு எங்கேயோ ஒரு ப்ரௌடாக ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் ஸோ ஆசம் தட் சச் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் ஸ்கேல் இஸ் பீங் மேட் இன் இந்தியா இன் ஆர் ஓன் ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் வி ரியலி ரியலி ஹாப்பி அபவுட் தட். இப்போ இந்த ஸ்டெல்லர் காஸ்ட் அண்ட் டீமை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் டைம் டு இன்வைட் தெம் ஒன் பை ஒன் ஆன் ஸ்டேஜ். இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் இவர் பார்க்கறதுக்கும் இவர் சொல்கிறத கேட்கறதுக்கும் தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ வித் நோ ஃபர்தர் அடியூ ஐட் லைக் டு இன்வைட் பிரபாஸ் ஆன் டு த டயஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. தேங்க்யூ ஃபார் சாஹோ, தேங்க்யூ ஃபார் டூயிங் இட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழ் ஃபார் அஸ் அண்ட் வி ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம். சாஹோ அப்படிங்கிற டைட்டில் பற்றி சொல்லுங்களேன். வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன்? அது ஜெய்ஹோ மாதிரி அந்த மீனிங். படம்ல பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாஹோ. ஓகே, ஸோ பாகுபலி இட் டுக் அவே அ கப்புள் ஆஃப் இயர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ சாஹோ அருண் விஜய் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் 2.5 வருஷம் அந்த படத்துக்குள்ளே நீங்கள் உழைச்சிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் ஃபீலிங் இன்வெஸ்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் இன் டு சாஹோ அண்ட் ஹவு டு யூ ஃபீல் நவ் ஆஃப்டர் த ஃபிலிம் இஸ் ஓவர்? ஆக்சுவலி நினைக்கல இன்னொரு 2 இயர்ஸ் கொடுக்கணும்னு. பட் பாகுபலிக்கு அப்புறம் ஒரு 2 படம் பண்ணி நல்ல படம் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் முடியல. சுஜித் அப்படி கதை சொன்னார், அப்படி நம்ம ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ முடியல. ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு ரொம்ப ரிஹார்சல்ஸு, வேர்ல்டு வைட் பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்டர்ஸ் தமிழ்லேருந்து, தெலுங்குலேருந்து, சைனாலேருந்து, ஹாலிவுட்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷனுக்கு எல்லோரும் டைம். ஸோ அதுக்கு டைம் கொடுக்கணும். சாஹோ வந்து இட் லுக்ஸ் லைக் யூ ஷாட் அக்ராஸ் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். எந்தெந்த கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அபுதாபி, இந்தியாவில் எல்லா ரொம்ப பிளேசஸ். பட் இட்டலி, ஆஸ்ட்ரியா அண்ட் லாட் ஆஃப் யூரோப்பியன் பிளேசஸ். Croatia. Yeah. Okay, so quite a bit of traveling as well. Yeah, happened. A lot of traveling. Okay. எப்போ வந்து போனா ஒரு 20 days 30 days அப்படி போனோம். இது 5 days இல்ல. ஓகே, எப்போ வந்து பிரபாஸ ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிம்ல நாங்க பார்க்கலாம்? உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா? பண்ணுவீங்களா? இல்ல, I was born here. I wanted to do a Tamil film. Yeah. ட்ரை பண்றேன். Maybe கூடிய சீக்கிரம் பண்ணும். ஓகே, லைக் தமிழ் ஃபிலிம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பாலிவுட் ஹாலிவுட் ஃபிலிம் பண்ணணுன்ற ஐடியாவும் இருக்கா? பிகாஸ் வி நோட்டிஸ் தட் பாகுபலியிலேருந்து நீங்கள் வந்து இந்த பேன் இண்டியன் ட்ரைலிங்குவல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஆமாம் இது பட் இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஐடியாஸ் எப்படி இப்போ வந்து அடுத்து ஹிந்தி மாத்திரம் பண்ணலாம், இங்கிலீஷ்க்கு போயிடலாம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க? இல்லை, பாகுபலி ஆடியன்ஸ் யார் அக்செப்ட் பண்ணாரோ அந்த ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ண போதும். அதுதான் உங்களோட ஆடியன்ஸ். கேன் யூ கம்பேர் பாகுபலி அண்ட் சாஹோ? நோ, தட் இஸ் டிஃபரண்ட். அது வேறு, இது வேறு. ஏதாவது சிமிலாரிட்டி உங்களுக்கு தோணுதா இந்த 2 படங்கள்லயும்? மட்டும்தான், மற்றது அது வேறு, அது கதை வேறு, அது வேறு. There is no comparison. It's present படம் இல்லை இது சாஹோ. So that is periodic. No, the story is completely different. Okay, please compare Rajamouli sir and Sujit for us. Yeah, age lot of difference. Okay. Yeah. They are different. Rajamouli is very experienced, and hope Sujit becomes bigger than Rajamouli one day. Nice. So Prabhas the macho man, அவருக்கு வந்து பயங்கரமான ஃபாலோயிங் மென் கிட்ட இருந்தும் இருக்கு, விமென் கிட்ட இருந்தும் இருக்கு. Men are crazy for your body. Women are also crazy for your body in a different way.
ஸோ இந்த மேச்சோ மென் அப்படின்ற அந்த அடையாளத்துக்காக எங்களோட தமிழ் ஆடியன்ஸில் இருக்கிற மென்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஃபிட்னஸ் டிப்ஸ் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃபிசிக் வச்சுக்கிறதுக்கு, கேன் யூ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ திங்ஸ்? சஜஷன் கொடுக்கக்கூடாது, இதுக்குன்னு எல்லாம் எவ்ரிபடி ஆர் டிஃப்ரெண்ட் இந்த ஹோம். பட் பாடி ஒர்க் அவுட் இஸ் நாட் ஒன்லி குட் ஃபார் பாடி, இட்ஸ் குட் ஃபார் மைண்ட் அண்ட் ஹெல்த். ஸோ ட்ரை டு ஒர்க் அவுட். வெரி சிம்பிள் அண்ட் வெரி நீட். தேங்க்யூ ஸோ மச். எல்லார்கிட்டையும் கேட்குற அதே கேள்வி நான் உங்ககிட்டயும் கேட்க போகிறேன். அவங்கெல்லாம் பல்பு கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். எங்கள் தமிழ் ஆடியன்ஸ்க்கு மாத்திரம், எங்கள் தமிழ் ப்ரெஸ்க்கு மாத்திரம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லாத ஒரு உண்மை, ஒரு ரகசியம் சாஹோ பற்றி எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபஸ்ட் டைம் இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா படத்தோட கதாநாயகி, தி ஸ்டன்னிங், பியூட்டிஃபுல், ஸ்பெக்டாகுலர் ஸ்ரத்தா கபூர். எஸ், ஐட் லைக் டு ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் த ஸ்மால் chat. So, Shraddha, do you follow Tamil? Have you seen any Tamil films so far? Are you aware of the actors here? Vanakkam. That's a very good start. Thank you. Thank you. I have, first of all, hi everyone. I am very, very excited to be here. This is my first multilingual film. And I've actually done a remake of OK Kanmani. I know. So I have watched that film. And recently I watched a film called Aruvi. Okay. And so I've watched these films, but generally I don't watch a lot of films because I'm only shooting all the time. That's all I do. So I don't get the time to watch many films. That's cool. So what made you accept Saho? I'm sure there would have been a million offers that were reaching you from the south even before Saho happened. But what was that one thing why you wanted to work Saho? Actually, you should ask the producers and director why they chose me, because it's my good fortune that they thought of me in the film. So you must ask them that why me. But when I heard the story, I was like so excited because the story was so good. So I was like, wow, this is such an amazing story. Then on top of it, it's with Prabhas. I was like, wow, I get to act with Prabhas. Then they tell me it's multilingual in all these different languages. So I was like, wow, first time I'll be able to do, so as an actor, for me it was very, very exciting. And as an actor, you like challenges also. So this was challenging for me, and hopefully everyone will like the effort. Okay, we know that you're a wonderful dancer, which has been very clear in your films in Hindi. We saw 2 songs here. So is there going to be anything more of your wonderful, extraordinarily great dance moves in the film? And what else can we look forward to watch? Thank you. The very, very kind words. Thank you so much. It takes a lot of effort. Your body hurts a lot when you have to do lots of action and lots of dancing. But in our film is an action thriller, biggest action thriller of India. So I get to be a part of it. So I'm very excited about that. And I got to do action in the film. So action is also like a dance only, It's Right. like there is choreography in it. So it's a different kind of choreography. And, it was challenging. Lots of fun. Okay, you play as Amrita Nair. Yes. And women doing action is always empowering to watch. Right, yeah. It's truly empowering to watch. So can you give us some sneak peek details about your character? So, absolutely, you're so right. And that's such a nice thing to highlight. Women doing action is so empowering. And I think all women also should know that we're strong, and we can do it. And I had so much fun doing it. So, it makes you feel also good, and at the same time you get to try something challenging. So for me, I think what was very, very exciting also, the first time I fired a gun also. So I have to say that guns might look small, but they're heavy. So if you see, my hand is very tiny, Right. So first I was like this, but then with practice, then I started becoming stronger. And it gives you also a sense of responsibility, that our police force is like so responsible for all of us. So it was so much fun doing action, and only in your movies can you
like beat up people. You know, can you like kick people and the bad guys and beat up people? So I had full fun doing that. I think Avengers should start in India also, and you guys should play Captain Marvel. So I think, I mean, because we're already in Saho, Yeah. so hopefully Saho will only do it now. Thank you so much, Shraddha. Nice talking to you. Thank you all. Thank you so much. அடுத்ததா நம்மூரோட பெருமை அருண் விஜய் அவர்கள் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், பிரச்சனையே இல்லை. ப்ளீஸ் கம் ஜாயின் அஸ், வீட் லைக் டு ஹியர் அ லாட் ஃப்ரம் யூ. ஸோ பீயிங் இன் த ஹீரோ ஸ்பேஸ் காலிவுட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்டாரில் நீங்கள் இருக்கீங்க. சாஹோ மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் பிரபாஸோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எங்கள் படக்குழுவினருக்கும் மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பிரபாஸ் சார் மாதிரியான ஒரு நடிகர் கூட, அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பில் நம்ம இருக்கிறோன்றதே ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சுஜித் சார் வந்து டைரக்டர் சுஜித் வந்து என்ன கதை சொல்லும் போது, பிரபாஸ் சார் வந்து இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னாங்க. ஸோ அப்போவே ஐ நியூ தட் ஐ ஷுட் டேக் திஸ் அப், பிகாஸ் என்ன இருந்ததுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு அந்த சைட்லேருந்து வந்துச்சு. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங், அதுவும் ஃபஸ்ட் டைம் ஹிந்தியில் பேசி நடிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சச் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் சுஜித், ஐ திங்க் இட்ஸ் one guy, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பார், பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹி ஹேண்டில்ஸ் ஸோ மெனி ஆர்டிஸ்ட் அண்ட் த டீட்டெயிலிங் அண்ட் அவருக்கு ரொம்ப ஒரு ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் வாட் ஹி வாண்டட். ஸோ அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சுஜித் ஹூ புல்ட் ஆஃப் த ஹோல் ஷோ. எல்லாத்துக்கும் மேலே அந்த நம்பிக்கை வச்ச ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம் இருக்க, பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் சார் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேலே சுஜித் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தது. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபாஸ் சார். அவரோட விஷனுக்கு ஒரு நம்பிக்கை வச்சார். அண்ட் 2.5 வருஷம், எனக்கு இட்ஸ் நாட் அ ஸ்மால் டைம். அதை வந்து நான் லிட்ரலாக பக்கத்தில் இருந்து பார்த்தேன். பிரபாஸ் சார் வந்து சும்மா ஜாலியாக பண்ணலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுத்த மூவ் எப்படி வைக்கணும். ஏன்னா 2.5 வருஷன்றது நாட் அ ஸ்மால் டைம். பாகுபலிக்கு அப்புறமா அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு நம்பிக்கை, அடுத்த கட்டம் எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. பிகாஸ் ஷார்ட்டில் நான் பார்த்தேன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒரு பேக் ஷாட் நடந்து போகிறத கூட அவர் பார்த்துட்டு வந்துட்டு மானிட்டர் பார்ப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார், 1 மோர் போகலாமா அப்படின்வார். ஸோ என்ன அதில் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா, ஈவன் ஹி வாஸ் ஸோ கான்ஷியஸ் ஆன் வாட் பேக் ஷாட்டில் அவர் ஒரு ஷாட் ஒன்று வரும். ஸோ அதில் கூட he made sure his body language is right. ஸோ அது I think he was such a dedicated actor and I really loved working with him and such a humble person. எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாலும் படம் முடிஞ்ச உடனே அவர் கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து ஐ திங்க் தட்ஸ் வாட் has taken him so far. அண்ட் அது நம்ம எல்லாரும் கற்றுக்கணும், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஐ திங்க் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் 3 லாங்குவேஜ் அக்ராஸ் த கண்ட்ரி பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இஸ் சாஹோ. எஸ். ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ்? நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள், டப்பிங் பற்றி சொன்னீங்க, ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு சொல்லி, tell us about that and other things. ஆக்சுவலாக தெலுங்கு ஓரளவுக்கு ஐ கேன் மேனேஜ். ஓரளவுக்கு நம்ம கேட்ட லாங்குவேஜ், நிறைய படங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் அப்படி ஹிந்தி முன்னாடிலேருந்தே கொஞ்சம் அது கொஞ்சம் அவேயாகவே இருந்துட்டேன். பட் அங்கே போனோடனே டைலாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டைலாக்ஸு, டிக்ஷன்லாம் எனக்கு ஒரு மாஸ்டர் வந்துடுவார், ஒரு கோச் வந்துடுவார், அங்கேருந்து பண்டிட் வந்துடுவார். வந்துட்டு ஹன்னா சார் கிளியராக சொல்கிறேன்னான்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப பார்க்காதீங்க, கிளியராக நான் பேசுகிறேன்னா மட்டும் பாருங்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே போய் நான் ஷூட் பண்ணேன். ஐ ஹேட் அ சீன் வித் மந்த்ராபேடி மேமோட ஒரு சீனு. ஸோ எப்போதும் சுஜித் கேட்பாப்பில், சார் எந்த லாங்குவேஜ் சார், ஹிந்தியா தெலுங்கு அப்படின்னு, ஹிந்தி அப்படின்ற, ஏன்னா ஃபுல் செட்டில் இருப்பேன் நான். போயிட்டு அங்கே போனோடனே ரெடியாக பேசிகிட்டு இருக்கேன். யூ ஸ்பீக்கிங் வெரி வெல் அருண், யூ செட் யூ டோன்ட் நோ ஹிந்தி. ப்ராமிஸ் ஐ டோன்ட் நோ மேம், நான் ஐ மக்ட் இட் அப். நோ இட் டசன்ட் லுக் ஸோ அப்படின்னாங்க. இல்லை மேம் ரியலி ஷி டிடன்ட் பிலீவ் தட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி. பட் அந்தளவுக்கு ஐ மேட் ஷுவர் தட் லிப்ஸிங் கரெக்டாக இருக்கணும். மேபி வேறு யாராவது டப் பண்ணால் கூட ஐ டென்ட் டேக் த சான்ஸ் டு டப் இட் ஆக்சுவலி.
ஆக்சுவலி சுஜித் கேட்டிருந்துருக்கலாம், பட் திங்ஸ் வேர் ஸோ ஃபாஸ்ட், நான் இங்கே வேறு பிஸியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் தே டப்ட் இட், பட் ஐ மேட் ஷுர் த லிப்ஸிங்ஸ் ஆர் வெரி கிளியர். பட் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். மேன் இட்ஸ் அ பிக் எக்ஸ்போஷர் ஃபார் மீ டூ தேர். அண்ட் கேரக்டரும் ஒரு கீ ரோல், நிச்சயமாக அது பாராட்டப்படும். சார் நாங்கள் உங்கள் ஹிந்தி பேசுறதையும் வந்து படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நீங்க என்னடானா யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டீங்க. பட் பரவாயில்ல, we are still going to check. அடுத்து பண்ணலாம் மேம். இப்போதானே என்டர் ஆகிறோம். கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவோன்ற நம்பிக்கை. இப்போ கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சூப்பர், we can't wait for that. Lastly, படத்துல நீங்க வில்லன் இல்லன்னு தெரியுது. எப்படி தெரியுது? ஏதோ குத்து மதிப்பா தெரியுது. அது நாங்க சொல்லவே மாட்டோம். ஒரு கீ ரோல். நீங்க படம் பாருங்க, படம் பார்த்து தமிழ் ஆடியன்ஸ்க்காக, தமிழ் பிரஸ்க்காக ஸ்னீக் பீக்கா உங்க கேரக்டரை பத்தி கொஞ்சம் டீடைல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே. இல்லை, நான் ஆக்சுவலாக மனோஜ்னு கேரக்டர் பேர் சொன்னாங்க. சரி, மனோஜ்னு மைண்ட் செட்டில் மனோஜ் தான் இருந்துச்சு. திடீர்னு விஸ்வாங்க்குன்னு லான்ச் பண்ணப்பா, ப்ரோ என்ன விஸ்வாங்க்குன்னு போட்டிங்க, நான் மனோஜ்னு டேக் பண்ணி, இல்லை ப்ரோ மனோஜ் விஸ்வாங்க்கு நாங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்மள்ட்டே ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் வேற பண்ணுவார். ஸோ ஐ கேனாட் ரிவீல் எனி திங், பட் ஐ எம் ஷுர் ஆஸ் மச் ஐ லவ் பிளேயிங் த ரோல் விஸ்வாங்க், ஐ திங்க் நீங்களும் அதை ரசிப்பீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஸ்ரதா கபூர் மேம் அவங்க டப்பிங் ஐ சா ஹர் சீன்ஸ், ஷி வாஸ் ஆசம். ஆக்ஷனில் ஐ திங்க் ஷி இஸ் டன் அமேசிங்லி. ஒரு டாம் ரைடர் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஷி வாஸ் ரியலி கிரேட். அண்ட் பிரபாஸ் சார் எவ்ரிதிங். அண்ட் மதி கேமரா ஆக்சுவலாக முக்கியமாக சொல்லணும்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே நான் போகும்போது ஏதோ நம்ம தமிழ் பட குழுக்குள்ளே போக மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மதி சார் தமிழ், சுஜித் தமிழ் பேசுவாள், பிரபாஸ் தமிழ் பேசுவாப்புல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தமிழ் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி இல்லை. they made me so feel so comfortable. And Pramod sir and Vamsi sir, I think they were so sweet. பட் என்னால் பண்ண முடிஞ்ச உதவி என்னென்னா, தடமாக இருக்கட்டும், சிசிவியாக இருக்கட்டும், அப்போ ரெண்டுமே வந்து இந்த படத்தை மைண்டில் வச்சுட்டு லுக்கை நான் மாற்றாமல் அவங்கள்ட்ட வந்து சமாளித்து ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ நியூ தட் ஐ கான் சேஞ்ச் மச் ஆஃப் லுக், பிகாஸ் இதில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்போ டேட்டு கேட்டாலும் ஐ ட்ரை டு அகாமடேட் மை செல்ஃப். தட்ஸ் த பெஸ்ட் திங் ஐ குட் டூ ஃபார் த ப்ராஜெக்ட், பிகாஸ் ஐ நோ ஹவு தே வர் ஸ்ட்ரகிளிங். ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா ஒரு வெளியூரில் போய் ஷூட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இத்தனை பேரோட டேட்ஸ். ஸோ முதல்ல என்ன கேட்பாங்க, சார் அது நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க, வில் டூ இட். ஸோ ஐ மேட் ஷுர் தட் லுக்ஸ் மட்டும் மாற்றாமல் இருக்கிறதுக்காக, இந்த படத்துக்காக தான் அந்த ரெண்டு படத்துலையும் நான் வந்து மேட்ச் பண்ணியே வந்துட்டு இருந்தேன் நான். பட் தேங்க்ஸ் டு மகிழ் ஆல்சோ, ஹி செட் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. ஸோ இன் தட் வே ஐ திங்க் பிரமோத் சார் அண்ட் வம்சி சார், I think big support for Prabhas, and I'm sure this film will rock all over. Thank you so much. We can't wait to see you. Thank you so much. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எல்லாம் நம்ம நினைப்போம் ஆங்கில படத்துக்கு இணையாக நம்ம வந்து எப்போ படம் எடுப்போம்னு. கண்டிப்பாக இது நம்ம தோல் தட்டி காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் நம்மளும் எடுத்திருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் I've seen the film and I'm sure it's going to be an experience. ஸோ எல்லாரும் படம் பாருங்கள். எல்லா ரசிகர்களுக்கும் it's going to be a treat. Thank you so much. அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த நிறையா பேர் இதுக்கு மேலே நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இவர் கண்டிப்பாக சொல்லலாம். படத்தோட இயக்குனர் சுஜித் அவர்களை பேச அழைக்கிறோம். Can you please step forward? First and foremost, so proud that you are a byproduct of Chennai. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரசாத் ஸ்டுடியோஸில் படித்து வெளில வந்திருக்கீங்க அப்படின்றது பயங்கர பெருமையாக இருக்குது எங்களோட தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். உங்களோட சென்னை அசோசியேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். சென்னைனா ஸ்கூலிங் இங்கே தான் படித்தேன். ஆக்சுவலி ஸ்கூலிங் என்னோடய ராமகிருஷ்ண மிஷன் ஆஷ்ரமான்னு சொல்லிட்டு போத்தீஸ் கிட்ட டி நகரில் இருக்கும். ஸோ என்னோடய 6th 7th 8th 9th எல்லாமே சென்னையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்வி பிரசாத் ஃபிலிம் அகாடமியில் நான் டிப்ளமோ பண்ணேன். ஸோ அங்கேயும் வந்து எனக்கு நிறைய பேர் சென்னையில் இருந்து தெரியும். எங்கள் அப்பாவும் ஆக்சுவலி இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார். ஸோ அவரெல்லாம் எங்கள் வீட்லேயும் எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா கூட தமிழில் தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து சென்னைன்றது வந்து ஒரு வீடு மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ஷன் தான். சென்னை வீடு மாதிரி தான். சென்னையில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படம் வந்து நம்மளோட ஸ்டார்ஸோடையும் வச்சு பண்ணணுன்ற ஐடியா இருக்கா சாஹோக்கு அப்புறம்? கண்டிப்பாக இருக்கா? ஓகே, இப்போ சாஹோக்குள்ளே போகலாம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம், இவ்வளவு சின்ன வயசில் 2வது படம் இந்த ஸ்கேலில் இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் நீங்கள் சின்ன பையனாக இருப்பீங்க. பட் இந்த படம் எடுத்து முடிச்சு நரைச்ச முடியோடு அப்படியே பயங்கரமாக ரொம்ப தளர்ந்து போய் ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னு பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கெத்தாக தான் இருக்கீங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சதுனால நரைச்ச முடியெல்லாம் கூட வாங்கி போயிடுச்சா? பட் சொல்லுங்கள், எப்படி வந்து 2வது படம் இவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இப்படி சூப்பராக உங்களால் பண்ண முடிஞ்சுது? எதாவது நம்ம பெருசாக லைக்
இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு யோசனை இருக்கும்போது லைக் இது யோசனை இருந்தால் முன்னாடியே கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். நம்ம எப்படி ஒரு ஸ்டார்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் கூட தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படமும் சேம் ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு லைக் அண்ணன் மாதிரி. ஸோ என்ன வேணாலும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ அதே மாதிரி கதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி டென்ஸ் ஜோன்லேயே அந்த மாதிரி பெருசாக இல்லை ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் கோயிங் வெல் ஒன்லி. வெரி வெரி ஸ்மூத்தாக ஷூட்டிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு என்ன ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு ஒரு விஷயமே உங்களுக்கு படத்தில் தோணலையா? ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சா? என்னங்க எல்லாரும் சாபு சிரல் சார் வந்து இது கஷ்டமா இருந்துச்சுன்னாரு, மியூசிக் ஸ்கோர் பண்ணுறாரு, அது நீங்கள் இயக்குனர் ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக கஷ்டம் அவங்க மேலே போட்டேன். ஸோ எப்பவுமே வந்து நம்ம கதை தான் வந்து லைக் ரொம்ப கஷ்டப்படணும். லைக் ஒரு வாட்டி கதை முடிச்ச உடனே நமக்கு பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் லைக் இந்த படத்துக்கு வந்து நான் மதி சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஸோ அவர் வந்து எனக்கு லைக் வெரி 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 லைக் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ மதி சார் இருக்கும்போது ஆல்ரெடி நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. லைக் இப்போ என்னென்னா எந்த கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட போய் சொல்லுவோம், அம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா என்னோட செட்டு என்னோட வீடு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாராவது பிரச்சனை பண்ணால் மதி சாருக்கு போய் சொல்லுவோம், என்ன சார் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஓகேடா பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ மதி சார் அதுக்கப்புறம் வந்து சாபு சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ரொம்ப பயமாக இருந்துச்சு. லைக் இஸ் அ பிக் ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ நான் ஒன்றா நினச்சேன் என்னென்னா ரொம்ப பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப பேசணும் நம்ம மாட்டுவோம். ஸோ கம்மியாக பேசலாம் ஸோன்னு சொல்லிட்டு. ஸோ கதை ஓகே சொன்னதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸ்ரீகர் சார் வந்தார். ஸோ ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து எனக்கு லைக் ஹீஸ் அ பர்சன். அவருக்கு லைக் ஸ்ரீகர் பிரசாத் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்திலேயும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ தாட் ஹீ இஸ் த ரைட் சாய்ஸ் இந்த படத்துக்கு. அண்ட் ஹீ இஸ் அமேசிங் பர்சன். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்ரீகர் சார் இஸ் லைக் நெக்ஸ்ட் லெவல் ஒன்லி. ஸோ then I had Srikar sir, then I had Kamal Kannan sir who worked for Bahubali, VFX supervisor, and my brother Jibran. So my first movie also he has done the music for that. எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா 90% ஜாப் அவங்களே பண்ணிடுவாங்க. ஓ சூப்பர். கரெக்டாக பண்ணுறாங்க மட்டும் நம்ம பார்த்துக்கணும்ல. நல்ல டெக்னிக்காக இருக்குது, பின்னால் வர இயக்குனர்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா அவங்க பிகாஸ் வி கெட் them into the project because they are specialized in all those things, you know. Right. நம்ம கதை வந்து நம்ம லைக் வாட் எவர் வி ஸ்டார்ட் நம்ம கதைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வென் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு ஒரு வாட் கிளாரிட்டி வந்துச்சுன்னா தென் தே வில் டேக் த மூவி டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மதி சார் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால யாராவது டார்ச்சர் பண்ணால் அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்வீங்கன்னு. அப்படி யார் உங்களை அடிக்கடி டார்ச்சர் பண்ணாங்க படத்தில்? இந்த படத்துலையா? ஆமாம், அது சீக்ரெட். அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. மதி சார் பண்ணும்போது சாபு சார் சொல்லுவேன், சாபு சார் சொல்லும்போது மதி சார் சொல்லுவேன், ரெண்டு பேர் பண்ணும்போது ப்ரொடியூசர் சொல்லுவேன், அவர் இல்லைன்னா பிரபாசனுக்கு சொல்லுவேன். இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி. எப்பவுமே நமக்கு டார்ச்சர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாரும் வந்து படத்துக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இதில் இருக்க பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா எவ்ரி பர்சன் இந்த படத்தில் வந்து படத்துக்காக தான் ஒர்க்கிங் ஆக்சுவலி, யூனோ. ஸோ எனி ஃபைட் ஆர் எனி திங் ஹேப்பன் ஃபார் த மூவி ஒன்லி. இது நல்லா இருக்கும், இது பெட்டராக இருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது சில விஷயம் நமக்கு வந்து தி வில் ஷோர்லி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ திங். வீட்லேயே நம்ம ஒரு டிவி வாங்கும்போது 32 inch வாங்கலாமா, 40 inch வாங்கலாமா, ஒரு பெரிய சென்டர் இந்த சேனலில் போகலாம் அந்த சேனலில் போகலாம். ஒரு படம் எடுக்கும்போது யூ ஹேவ் லைக் 100 things to do, right? கண்டிப்பாக ஒரு பிக் பாஸ் பார்க்கும்போதே அவ்வளோ சண்டைங்க நடக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு படத்தில் நிச்சயமாக இருக்கும்ன்றது எங்களால் நம்ப முடியுது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க எங்கள் கூட. அண்ட் டெல் அஸ் ஃபைனலி இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு வாட் இஸ் த ஒன் திங் யூ வாண்ட் டு டெல் தெம்? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம்? வாட் கேன் தே see in the film? லைக் வாட் எவர் ஐ தாட் லைக் படத்துக்கு எந்த மாதிரி படம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரைலரில் தான் லைக் ட்ரைலர் பிடிச்சிருக்கேன்னா படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி பிரபாஸ் சாரோட படம் பாகுபலிக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நான் ஒன்றே தான் சொல்ல முடியும் என்னென்னா சாவு படம் நீங்கள் சாவு மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா லைக் யூ வில் ஷோர்லி என்ஜாய் இட். லைக் யூனோ like you shouldn't compare with any other thing, that's all. Perfect, thank you very very much and we are soon looking forward நீங்க தமிழ்லயும் வந்து படங்கள் ஸ்ட்ரைட்டா எடுப்பீங்க அப்படின்ற ஒரு ஹோப்ல. So that was the director Sujit for us and ஞானவேல் ராஜா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். Sir, a few words from you. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் சாஹோ டீம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ப்ளஸ் இதே ஹாலில் தான் பாகுபலி ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, இன்டர்வியூ ப்ரெஸ் மீட் எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. ஸோ அதே பாசிட்டிவிட்டி. வெல்கம் பேக் டார்லிங்.
அண்ட் வெரி ஹாப்பி. அதான் ஒரு டைலாக் ட்ரெய்லரில் இருக்கும், சந்தில் சிக்ஸர் யார் வேணால் அடிக்கலாம், ஸ்டேடியமில் அடிக்க ஒரு ரேஞ்ச் வேணும்ன்ட்டு, ஒரு கெத்து வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது ஸ்டேடியமில் அடித்த சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சாஹோ. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பிரமோத் அண்ணா அண்ட் வம்சி அண்ணா. ஸோ ஐ நோ தட் தே ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச், எவ்வளோ பெரிய படமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் நான் பெருசாக எதிர்பார்த்து இருந்து கூட அந்த ட்ரெய்லர் அவங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் காமிச்சப்ப எனக்கு ஒரு வாவ் வந்துச்சு, பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வந்துச்சு. பாகுபலி ட்ரெய்லர் பார்த்தப்ப வந்த பிரமிப்பு சாகோ பார்த்தப்ப வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஆடியன்ஸுக்கும் அதே பிரமிப்பு இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன ட்ரெய்லர் கிளிக் ஆகிடுச்சுனாவே அதோட ரேஞ்ச், அந்த படத்தோட ரேஞ்ச் வந்து மாறுது. கம்பேரிசனாக சொல்ல, இப்போ நம்ம நேற்று ரிலீஸ் ஆன கோமாளி கூட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வர்ற வரைக்கும் அதோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட். பட் ஒரு ட்ரெய்லர் வந்த உடனே ஆடியன்ஸுக்கு அது பிடிச்சி போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் த ஃபஸ்ட் டே ஓப்பனிங்லேருந்து படத்தோட ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறுது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே மோர் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல. டில் த ட்ரெய்லர் கேம் நோபடி நியூ வாட் த மூவி இஸ். பட் அந்த ட்ரெய்லர் வந்து டோட்டலாக இவங்க, நான் கூட இருந்த எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து அது பல மடங்கு பெரிய பிரமிப்பாக இருக்கும். ப்ளஸ் என்னோட கிட்லேருந்து எல்லோரும் வெயிட்டிங் ஃபார் பிரபாஸ் டார்லிங்ஸ் ஃபிலிம். ஏன்னா என்னோட குழந்தை 8 வயசு ஆகுது. So she's all, first time I showed her the trailer. Before the launch I had the trailer, I showed her. உடனே பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் சவுண்ட். ஸோ எல்லாருமே வெயிட்டிங், ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஆஃப்டர் பாகுபலி 1 and பாகுபலி 2 சக்ஸஸ். எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் டு வாட்ச் Prabhas Darling on the big screen. So that excitement will bring huge, not only in Telugu, not only in Hindi, வேர்ல்ட் வைட். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா பாகுபலி 1 பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் மிக்சட் ரெஸ்பான்ஸ் இன் தெலுங்கு ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ. தென் இட் காட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஹிந்தி ரிப்போர்ட் வாஸ் வெரி குட், பட் ஓப்பனிங் வாஸ் லிட்டில் லெஸ். பட் தமிழ்நாடு ரிப்போர்ட் வாஸ் குட் அண்ட் ஓப்பனிங் வாஸ் ஹியூஜ். ஸோ அதே பாசிட்டிவிட்டி சாஹோவுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வில் பி ஃப்ரம் தமிழ்நாடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் ஓப்பனிங் வில் பி தேர். ப்ளஸ் ஸ்டேடியமில் 6 பிளேயர் அடிச்சிருக்காரு. பட் 11 பேர் வச்சாதான் டீமு. அந்த 11 பேர் டீமில் அதர் தென் டார்லிங் அண்ட் வம்சி அண்ணா அண்ட் பிரமோத், ஆல் த 8 other main players are from and the heroine, all the 7 main players are from Chennai. நான் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பிரதர், ஜிப்ரான் பிரதர், ஈவன் சுஜித் வி டேக் ப்ரோ, ஹீ இஸ் ஃப்ரம் பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட். அண்ட் இது செகண்ட் ஃபிலிம் சுஜித் பிரதருக்கு. ஸோ அவர் ஆள் பார்க்கறதுக்கும் அவர் ஹேண்டில் பண்ண பட்ஜெட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஏன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் டைரக்டர்ஸ்க்கு. சங்கர் சாரை நம்புகிறாங்க, முருதாஸ் சாரை நம்புகிறாங்க பட்ஜெட்டில், எங்களையெல்லாம் நம்பி கொடுத்தா அதை விட பெரிய படம் எடுப்போம்னு சொல்லுவாங்க. பட் அது சின்ன வேலை கிடையாது. பட்ஜெட் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டி அதை வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துறது வந்து அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது. ஸோ பெரிய வேலை கொடுத்தது வந்து ப்ரொடியூசர் சைடு, வம்சி அண்ணா ஆகட்டும், பிரமோத் அண்ணா ஆகட்டும், இவ்வளோ பெரிய நம்பிக்கை ஒரு செகண்ட் ஃபிலிம் டைரக்டர் மேலே வச்சு கொடுத்தது அவங்களுடைய காலாக இருக்கலாம். பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய மேக்னிடியூடில் இந்த படத்தை இவ்வளோ பிரமிப்பாக, அதாவது சின்ன டெக்னீஷியன்ஸ் கிடையாது. சபுசரல் சார் இங்கே இருக்காங்க, மதி சார் இல்லை, ஹீ இஸ் ஆன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துலங்கிறது எனக்கு தெரியும், எவ்வளோ ப்ரீ பிளானிங் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய படத்தை ஸ்க்ரீனில் இவ்வளோ பிரமிப்பாக கொண்டு வர்றது சாதாரண வேலை இல்லை. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை 100% சுஜித் பண்ணியிருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ஸ்ரத்தா, வெல்கம் டு தமிழ் அண்ட் தெலுங்கு.
So you'll have a very big fan base here after this film. And Prabhas brother, this is going to be a big blockbuster after Bahubali 1 and 2 worldwide. Thank you. Good day. Thank you so much, Gnanavel sir. So we'll make it a little interesting and not boring. Annala vandu we'll have an interaction with all of each of you on the dais. Starting with Gibran sir. So sir, can you please step forward? உங்களோட வந்து படத்தை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் டு ஸ்டார்ட் வித் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த படத்தை முதல்ல முழுசாக பார்த்தவர்னா அது நீங்கள் தான். ஹவு இஸ் இட் வாட்சிங் த ஃபிலிம்? ஹவு இஸ் இட் கம் அவுட்? இல்லை இப்போது சின்ன வயசுலேருந்து இப்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆகட்டும், மிஷன் இம்பாசிபிள், இந்த மாதிரி ஃபில்ம் பார்க்கும்போது ஓகே 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 சின்ன வயசுலேருந்து நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது மெயினாக மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு மியூசிக் பண்ணணும், எப்போ பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், ஓகே ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்லாம் தோணும். பட் இட் வாஸ் லைக் ஸ்கோரிங் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ஃபில்மை ஸ்கோர் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். இல்லை இருக்குது, இப்போது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே இட் இஸ் ஸ்ட்ரைட்டான இட் இஸ் லைக் நம்ம காலரை தூக்கி விடுற மொமெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம். லைக் ஒரு இந்தியாவிலேருந்து லைக் லிட்டரலி சேலஞ்சிங் மாதிரி. எக்ஸலண்ட். அண்ட் வி ஹர்ட் நீங்கள் வந்து புடாபெஸ்ட்க்கு போனீங்க ரீ ரெக்கார்டிங்க்கு. ஸ்டார் வார்ஸில் ஒர்க் பண்ண அதே டீமோடலாம் வந்து படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை இட் வாஸ் அமேசிங். ஏன்னா சில ஃபில்ம்ஸ் வந்து சிம்ஃபோனிக் ஸ்கோர் தேவைப்படும், பட் இந்த படம் வந்து அது இல்லாமல் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்கேல். ஏன்னா ஏன்னா சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கும்போது மினிமம் 80 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா, அவ்வளோ பேர் வாசிப்பாங்க, நான் அவ்வளோக்கு நோட்ஸ் கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் விஷுவல்லி அது மேட்ச் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விட்த் ஒன்று விஷுவல்லி இருந்தால் தான் ஆர்கெஸ்ட்ராவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த ஃபில்ம் வந்து இட் நீடட் தட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு டெப்த் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஸ்கோர் ப்ளே பண்ணும்போதும் அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. தே ரியலி லவ் த ஸ்கோர் while playing and they said they wanted to see the film also and yeah. And sir, when it comes to your films, உங்களோட அந்த USPA வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த மாதிரி ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் பேக்கேஜ்ட் ஃபிலிம் டீசர் அண்ட் ட்ரெய்லர்லேயே வந்து we could notice your background score had ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. What was the most challenging part for you இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்பொழுது? நிறைய இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பட் என்னென்னா எனக்கு அக்கார்டிங் டு ரீல் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 2 reels இட் இஸ் வெரி மியூசிக்கல். இட்ஸ் டோட்டலி மியூசிக்கல். அண்ட் சுஜித்தோட ரைட்டிங்கே அப்படி தான் இருக்கும். லைக் என்னமோ இட்ஸ் லைக் சாங் மாதிரி கோரியோகிராஃப்டாக இருக்கும். அண்ட் அந்த ஃபில்ம் லாஸ்ட் 2 reels நீங்கள் யூ ஷுட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். பட் இட்ஸ் ரியலி அமேசிங். அது வாஸ் ரியலி சேலஞ்சிங். Thank you so much sir. We can't wait to see the experience live. Thank you so much. Please take your seat. அடுத்ததா ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சிரில் அவர்களை பேச அழைக்கிறோம். Sir, can you please step forward? Can we have a mic? வணக்கம் சார். சார் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு படம் ஒத்துக்க மாட்டீங்க. ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு பயங்கர ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வாஸ் பாகுபலி. ஸோ வாட் வாஸ் தட் பயங்கரமான விஷயம் இன் சாஹோ ஃபார் யூ டு அக்செப்ட் த ஃபிலிம்? சரி, பிரபாஸ் தான் என்ன கூப்பிட்டாரு. பாகுபலி ஃபஸ்ட்டு 1 முடிக்கல, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பணம் தந்துட்டு கம்பல்சரியாக நீ தான் ஒர்க் பண்ணோம், எனக்கு ஸ்கேல் வேணும் முக்கியமாக. ஆனால் சுஜித் வந்துட்டு புது டைரக்டர், லைக் இஸ் டூயிங் செகண்ட் ஃபிலிம். ஸோ ஆல் டெக்னீஷியன்ஸ், ஐ வாண்ட் வெரி பிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் பிக் ஃபிலிம் யூ டு மேக் அண்ட் ஆல் த திங்ஸ் ஹி டோல்ட் மீ. சேலஞ்சிங்காக இருந்தால் நான் ஷுவராக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹி டோல் ஷுவர்லி சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லி அன்றைக்கி ஐ திங்க் செகண்ட் டே சுஜித்தை மீட் பண்ண சொன்னார். ஒரு கதை சொன்னார். கதையோட ஆக்சுவலி ஆக்ஷன் தான் மெயின் இதில். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், சரி நவ் I have to recreate the backdrop and the look kodranona. It's not easy, but it was challenging, so I told I'll do it. But the producers were so nice and son, they spent so much of money. It is my responsibility to show it much larger and bigger than what they have spent. So I think I was almost there, achieved. I think let the audience see. I might it might have worked.
பட் எவ்ரி ஃபிலிம் இஸ் அ சேலஞ்ச் அண்ட் திஸ் இஸ் ஸ்பெஷலி ஆக்ஷன் ஃபிலிமில் எல்லோரும் கேட்பாங்க ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாரு இங்கே ஆக்சுவல் லொக்கேஷன் தானே ஆக்சுவல் லொக்கேஷனாக இருக்கும் பட் ஒரு ட்ரக்கில் இருந்து எவ்ரி திங் ஹேட் டு பி மேட் அண்ட் இட் ஹேட் டு பி மேட் இன் சச் எ வே அது எங்கே பிளாஸ்ட் ஆகணும் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஒர்க் இன் டீட்டெயில் அண்ட் ஸ்பெஷலி திஸ் ஃபிலிம் we couldn't shoot in actual locations because it was not because a lot of action was there, so we had to recreate most of the sets and everything was done in set. I think around 67 or 68 set I put in this film. Wow, okay. Setup பண்ணாம லொகேஷன்ல செட்டப் பண்ணது வேற. ஓகே, அது தவிர்த்து ஐ ரொம்ப இங்க அபுதாபி ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரோடு டெக்கரேட் பண்ணேன். That was really difficult and that heat. So it was quite challenging. Every bit was challenging. I'm sure it was. Also படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே இது ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா ஹாலிவுட் படங்கள் பார்க்குறவங்க அப்படின்றது நல்லாவே எங்களுக்கு தெரியும். ஸோ சாஹோ அப்படின்ற அந்த படத்தை பற்றி சொல்லும்பொழுது ஆஃப்டர் ஒர்க்கிங் இந்த ஃபிலிம் எந்தெந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருது சேயிங் இந்த மாதிரி தான் சாஹோ இருக்கும் அப்படின்றதுக்கு? மோர் தென் கண்டிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த படம் தியேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். பிகாஸ் அந்த ஸ்கேல் இப்போ அவெஞ்சர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இட் ஹேஸ் டு பி சீன் in the theatre. Then only you will see our work and how much effort every technician and every artist has put in. So அது ஒரு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி another thing is that I think I was a big fan of James Bond films from my childhood. Okay. Actually, more than anything else, I used to see James Bond films. So when I got this opportunity, I thought I should, people should feel it that way. It needn't be that real, but at the same time convincing that it can happen today and it should have the scale. So that was my main. So you feel Saho is ஒரு Indian James Bond film? அப்படின்னு வச்சுக்கலாம்ல சார், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மொத்த டீமும் வந்து சாஹோ பற்றி அருமையான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அண்ட் வி கான்ட் வெயிட் டு வாட்ச் த ஃபிலிம் ஆன் August 30th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை நம்ம எல்லாரும் தியேட்டர்ஸில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி எக்ஸைட்டட் as us, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மைக் ஒரு நிமிஷம். Yeah, sorry. Especially for Tamil Nadu, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது 23rd. Hope you like it. Thank you. ஓகே, ஸோ 23rd அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்காக. அது நான் இப்போ இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு சொன்ன பதிலா இல்லை முன்னாடி டிசைட் பண்ணி? சாரி, மறந்து போயிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ 23rd அன்னைக்கு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷப்படலாம். பட் இப்போ நீங்கள் வந்ததுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு. 30th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம யாரும் மறக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் ஹாவ் அ லவ்லி ஈவினிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம் ஃபார் அ ஃபேபுலஸ் சக்ஸஸ்.